சேம் சார். ஓரசக்தி, தூரசக்தி, பாரசக்தி, ஏரசக்தி, ஓரசக்தி, அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல. தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சாப்ல. பைத்தியக்காரப்பையில எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாது கிறுக்கா. எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பேன். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன் நான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். டேய், எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிடா. இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய், இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்ல. அது தப்பு தானே. அவரு மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்ல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்ல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்களேன் சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்ச விட்டது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்ல ஆட்சி தருவன் நம்புது பேர். தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித் ஷா காலிலே விழுவார் அப்படின்னு 2 வாரத்துல இவர் போய் விழுகிறார். ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல் என்ன நெரிசல், நெரிசல் என்ன சாவில்ல. இதானே மூல காரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன் வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல. ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வேடத்தை போட்டு எம்எல்ஏ பலி போட்டாரியா. ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. நான் ஈரோட்ல இடைக்க தேர்தலில் 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள், ஏன்னா சரியா 10 மணிக்கு நிக்கணும். அப்ப முத நாளே போய் தங்கணும். அடுத்த நாள் பாதிக்கு மேல நேரம் ஆயிருது. அப்ப 2 நாள் என் நேரத்தை, எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் 2 நாளா வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு. 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோழை அரசு திமுக அரசு. அழகா சொல்ற எம்எல்ஏ பழிய போட்டாங்க. பழி இப்ப உங்ககிட்ட இருக்கு. உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம் புறாவ கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு நீங்க தான் வெள்ளரிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. ஒரு உண்மை அறிவிக்கையை விடுங்க பிளீஸ். நீங்க மனச்சான்றோட பேசுறீங்க, நீங்க நேர்மையாளர் தான், நிரூபிங்க. இதுதான் நடந்தது. இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது. நிரூபிங்க சேம் சார், நிரூபிங்க. இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி